Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் SGO mining, ரெண்டாவது வந்து TTK. ஸோ இந்த ரெண்டு ஆப்பையும் வச்சுக்கொண்டு மணி earn பண்ண முடியுமா? இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மையும் வச்சுக்கொண்டு லட்சக்கணக்கில் வந்து மணி earn பண்ண முடியுமா, சாத்தியமா? அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் SGO மைனிங், அடுத்தது வந்து TTK. இந்த ரெண்டையும் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ கமெண்ட்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, எனக்கு வந்து பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. TTKயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதில் வந்து நிறைய பேர் earn பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காலமாக வந்து இருக்குது, நம்பி வந்து earn பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்படியான தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய வருது. என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்கனை எய்ம் பண்ணி தான் இந்த சைட் வந்து மேக் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோல் வந்து இருக்குது. இந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து எங்களோட ப்ராஃபிட் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லி யாருமே வந்து காசை வந்து சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டுக்காக தான் வந்து இந்த மாதிரியான சைட் வந்து மேக் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை வச்சு earn பண்ணுறாங்க. எப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த சைட்டில் போயிட்டு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, சைட்டை போயிட்டு வடிவாக பார்க்குறீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த சைட் வந்து இன்னொரு ஆள் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணதாக தான் இருக்கும். பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒரு ஆளோட வீடியோவோ இல்லைன்னு சொன்னால் யார் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சொல்லி அது மூலமாக தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. கட்டாயம் அந்த மாதிரி தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் அவங்க வந்து உங்களை வச்சு earn பண்ணுறாங்க, உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு அந்த சைட்டோட ஓனர் வந்து earn பண்ணுறார். ஓகே, இந்த சைட் வந்து என்ன மாதிரி வந்து ஒர்க் ஆகுது? இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சைட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆனதும் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்க. இதில் வந்து இன்கம் என்ன மாதிரி வருது, அது வந்து உங்களுக்கு வந்து கிளியர் இல்லைன்னு சொன்னால் உங்களை இன்வைட் பண்ண ஆல்ட்டியை வந்து கேட்பீங்க எப்படி வந்து earn பண்ணுறது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காசை வந்து போட்டால் அது மூலமாக நிறைய வந்து earn பண்ணலான்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து நினைக்கிறது. ஒரு காசு வந்து நீங்கள் 1000 ரூபா போட்டு 2000 ரூபா earn பண்ணுறதுல வந்து தப்பில்லை. பட் நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து அந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்ற விஷயம் வந்து முக்கியம். ஸோ நீங்கள் வந்து யாராவது வந்து உங்களை வந்து சஜஸ்ட் பண்ணி இப்படியான சைட்டுக்கு வந்து நீங்கள் காசை போடுங்க, உங்களுக்கு வந்து இன்கம் பெறுமென்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த சைட்டை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டு தான் அந்த சைட்டில் வந்து ஒரு காசை வந்து போடலாமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்து வர வேணும். இல்லையோ நீங்கள் வந்து தெரியாமல் போயிட்டு அதில் காசு போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் உங்களோட காசு வந்து இழக்க வேண்டி வரும். ஸோ இந்த சைட் வந்து என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேட்டால், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு வந்து டெய்லி சின்ன சின்ன இன்கமாக வந்து தருவாங்க. நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு வந்து சின்ன சின்ன இன்கம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்கம் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து கிரெடிட் ஆக ஒரு 10-15 நாள் இல்லைன்னு சொன்னால் 2-3 நாள் கழித்து அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வித்ட்ரோவல் வந்து தருவாங்க உங்களை வந்து நம்ப வைக்கிறதுக்காக. ஸோ இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பிளான் 2 இந்த சைட்டில் வந்து இப்படியான தளங்களில் வந்து பிளான்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. VIP1, VIP2 இல்லைன்னு சொன்னால் VIP0 வந்து வச்சுருப்பாங்க. VIP0 வந்து ஃப்ரீ, அதாவது இதில் போயிட்டு ஜாயின் பண்ணுறவங்க வந்து அந்த VIP0 வந்து ஆக்டிவேட் பண்ணால் ஒரு சின்ன ஒரு இன்கம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் வித்ட்ரோ பண்ணி உங்களோட பேங்குக்கு வந்ததும் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும், இந்த சைட்டில் வந்து காசு போட்டால் அது மடங்கில் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும், ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து ஏமாறுறவங்க வந்து ஒரு கேட்டகரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளை இன்வைட் பண்ணுறது, ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஆளை இன்வைட் பண்ணி earn பண்ணுறது வேறு விஷயம். என்னென்னு சொன்னால் இதில் வந்து 0 ரிஸ்க், அவங்க வந்து எதுவுமே செய்யப்படல, காசு வந்து போட போகிறது இல்லை, ரிஸ்க் வந்து இல்லை. பட் இந்த காசு போடுற தளத்தில் நீங்கள் ஒரு ஆளை இன்வைட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவர் போடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு 10% 5% வந்து உங்களுக்கு இன்கமாக வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் போட்ட காசுக்கு வர இன்கத்தை விட நீங்கள் இன்வைட் பண்ணவர் வந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து வர இன்கம் உங்களுக்கு வந்து பெருசாக வந்துருக்கு. ஸோ எதுக்காக இன்வைட் பண்ணால் இவ்வளோ இன்கம் வந்து தாராங்கன்ற வந்து நீங்கள் யோசிக்க வேணும். ஸோ ஒரு ஆள் மூலமாக இன்வைட் பண்ணால் உங்களுக்கு வந்து 10% வருது. ஸோ 10 பேரை இன்வைட் பண்ணால் நீங்கள் போட்ட ப்ராஃபிட் வந்து வரும். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஆக்டிவேட் பண்ணுற அடுத்த VIP இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்கம் வந்து கொடுப்பாங்க. ஸோ ப்ரமோஷன் மாதிரி இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்படியான சைட்டில் வந்து நடக்கும். பட் இந்த சைட்டோட ஓனர் வந்து யாருன்ற விஷயமே வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க, ஸ்ரீலங்கன் பேங்குக்கு வந்து வித்ட்ரோ பண்ணுறாங்க.
மற்றது வந்து ஸ்ரீலங்காவில் சின்ன சின்ன பிரான்ச்சஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த ஓனர் வந்து வேற ஒரு இடத்துல இருந்துட்டு யாரோ ஒரு ஆளை வந்து இதில் வந்து ஒரு மேனேஜராக இல்லைன்னு சொன்னால் ஒரு அட்மினாக வந்து ப்ரமோட் பண்ணி ஸ்ரீலங்காவிலே வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண வச்சு அவங்க மூலமாக வந்து அந்த ஓனர்ஸ் வந்து காசு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஓனர்ஸுக்கு வந்து எப்படி இந்த இலங்கை காசு வந்து போகுது. இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் கிரிப்டோ கரன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஜிட்டல் மணி. இதை வந்து நீங்கள் கையால் கூட டச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து யாருக்கு இந்த கிரிப்டோவை வந்து சென்ட் பண்ணுறீங்களோ, இந்த பிட்காயினை வந்து யாருக்கு வந்து அனுப்புகிறீங்களோ அது யார் அந்த ஓனருன்ற விஷயமே வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் வந்து இந்த பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து இருக்குது. யாரோட அக்கௌண்ட்லேருந்து யாரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போகுதுன்ற வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஓனர் யாருன்ற விஷயம் வந்து தெரியாது. இந்த மாதிரி தான் காசு வந்து போகுது. இந்த சைட்டோட ஓனர்ஸ் வந்து அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்து கிடைச்சதும் இந்த சைட்டை வந்து அப்படியே வந்து மூடிட்டு போயிடுவாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ரீலங்காவில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க அட்மின்ஸ் மேனேஜர்ஸ் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்து கட்டாயம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நடந்திருக்கு. நீங்களும் வந்து சில நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது வந்து கட்டாயம் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழி இருக்குது. பேங்கில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஃபிக்ஸ்ட் டெபாசிட். பட் நீங்கள் வந்து யார் ஒரு ஆள் சொல்லி இந்த மாதிரியான சைட்டில் வந்து 1000 ரூபா போட்டால் 2000 வருது, 2000 போட்டால் 4000 வரும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான சைட்டில் வந்து ரிவ்யூ பண்ண உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ண முடியாமல் விட்டால் நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணவும் கூடாது. இந்த சைட்டை வந்து நீங்கள் நல்லா ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ண வேணும். ரிவ்யூ பண்ணுறதுல வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் இருந்தால் இது ரிலேட்டடாக வந்து விஷயங்கள் விளங்கின ஒரு ஆளை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அவர் மூலம் வந்து விஷயத்தை எடுக்க வேணும். ஸோ அந்த மாதிரி உங்களால் முடியாமல் விட்டால் கடைசி வந்தாலும் இப்படியான சைட்டில் போயிட்டு காசு வந்து போடக்கூடாது. ஸோ அதைத்தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். டிடிகே மற்றது வந்து எஸ்ஜிஓ மைன் ரெண்டுமே வந்து ஸ்கேம். இந்த ரெண்டும் மட்டும்தான் ஸ்கேம் இல்லை, இதே மாதிரி இன்னும் நிறைய சைட் வந்து இருக்குது, வந்துட்டும் இருக்குது. ஸோ நாளைக்கும் ஒரு சைட் வரலாம், இல்லைன்னு சொன்னால் வார வீக் கூட இன்னொரு சைட் வந்து வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற டைம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். விஐபிஎஸ் இதில் வந்து இவ்வளோ காசு போட்டால் இன்கம் வரும். அடுத்து வந்து விஐபி 2 இதை வந்து அப்கிரேட் பண்ணால் திரும்ப வந்து அதில் ப்ராஃபிட் வரும். விஐபி 3 இப்படி வந்து நிறைய விஐபிஎஸ் வந்து வரும். எல்லா வெப்சைட்லேயும் வந்து இந்த பிளான் 1 பிளான் 2 பிளான் 3 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி வந்தாலும் அப்படியான சைட்டில் வந்து யாரும் ஜாயின் பண்ண வேணாம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக நம்புறது பேங்குக்கு வித்ட்ரோவல் வந்து கிடைச்சா இந்த சைட் வந்து உண்மை, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நீங்கள் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டையும் வந்து ஸ்டாப் பண்ண வேணும். நம்ப வைக்கிறதுக்காக இன்னும் மேலதிகமாக வந்து நம்ப வைக்கிறதுக்காக இது வந்து ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி. அப்படி வந்து ஃபேக்காக கூட சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த சைட்லேயே வந்து எபவுட்லேயே ஏதோ ஒரு இடத்துல வந்து போட்டு வைப்பாங்க. நீங்கள் வந்து நம்பாமல் யாரையாவது வந்து எதுவும் கண்டெக்ட் பண்ணி கதைச்சா அவங்க வந்து உடனே வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அடிக்கடி வந்து நடக்கிற விஷயம். ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட்டாக நிறைய கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் காசு வந்து கொடுத்து. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக நடக்கிறது வந்து ஸ்கேம். ஓகே, சிலர் வந்து கேட்கலாம் இந்த இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அப்போ ஏர்ன் பண்ண முடியாதான்னு சொல்லி வந்து ஒரு சிலருக்கு வந்து கேள்வி இருக்கும். கட்டாயம் வந்து ஏர்ன் பண்ணலாம், ஆனால் அந்த சைட் வந்து எவ்வளோ காலத்துக்கு வந்து ரன் ஆகும்ன்ற விஷயம் வந்து தெரியாது. ஓனருக்கு மட்டும்தான் தெரியும். இது வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது. அவங்க வந்து ஒரு ரீச் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு. இந்த இது வந்து ரீச் பண்ண இந்த அமௌண்ட் வந்து ரீச் பண்ணிவிட்டு சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக வந்து ரொட்டேஷனில் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்து அது வந்து டவுன் ஆகிட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக்கோ இல்லைன்னு சொன்னால் 1 மந்த் கழிச்சு கூட இன்னொரு பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ராஃபிட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபேக், இந்த நேரம் தான் இது வந்து ஃபேக்குன்னு சொல்லி நம்புவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த சைட்டை வந்து மூடிட்டாங்க, ஸோ அது வந்து ஃபேக், அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்படியானவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப ஒரு சைட் அந்த சைட்டில் இருக்கிற ஓனரை வந்து இன்னொரு சைட்டை வந்து லான்ச் பண்ணுற டைம் இந்த இன்வெஸ்ட் பண்ணி லொஸ்ட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப போயிட்டு அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால் இங்கே லொஸ்டான அமௌண்ட்டை வந்து அங்கே அந்த வெப்சைட்டை வச்சு எடுக்கலாம். இந்த ஒரு நம்பிக்கையில் வந்து திரும்ப வந்து அந்த சைட்டில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மாதம் இல்லை, ஒரு 2 மாதம் 3 மாதம் ரன் ஆகும். ஏன்னு சொன்னால் அந்த ஓனர்ஸுக்கு வந்து தெரியும் அப்படி வந்து லொஸ்ட் ஆனவங்க திரும்ப வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இங்கே வந்து வருவாங்க. ஸோ இப்படியானவங்க வந்து கட்டாயம் வந்து அந்த சைட்டுக்கு வந்து வருவாங்கன்ற வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ 1 மந்த்துக்கு வந்து ரன் ஆன சைட்டை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 மந்த்தோ 3 மந்த்துக்கு வந்து ரன் பண்ண வைப்பாங்க. ஸோ இதை நம்பிட்டு வந்து கடைசி அதாவது ஒரு 1 மந்த் 2 மந்த் வந்து கழித்து பார்ப்போம்னு சொல்லி இந்த லொஸ்டானவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே அதை வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லி பெரிய ஒரு தொகையை தூக்கி அங்கே கொண்டே போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேம் நடக்கும்.
ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனருக்கு பெரிய அளவில் போயிட்டுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த சைட்டை வந்து மூடிட்டு இன்னொரு மெத்தடில் வந்து லான்ச் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சொல்ல வர்றது SGO மைன் அண்ட் TTK ரெண்டுமே வந்து ஸ்கேம் தான். யாருமே நம்ப வேணாம். இது வரைக்கும் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, லட்சக்கணக்கில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு டைமில் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து தூக்கி போடும்போது அதை வந்து அப்படியே வந்து அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் ஏர்ன் பண்ணவங்க அந்த ஏர்ன் பண்ணதோட வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இனி வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணவங்கன்னா சிலர் வந்து ப்ராஃபிட் வந்துட்டுது 5 லட்சம் முளைச்சிட்டேன் 6 லட்சம் முளைச்சிட்டேன்னு சொல்லி 10 லட்சத்தை தூக்கி கடைசி பிளானில் போட்டிங்கன்னு சொன்னாலும் நீங்கள் இது வரைக்கும் ஏர்ன் பண்ண டோட்டல் அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து லொஸ்ட்டாக போகும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நிறைய சைட்டை நானும் பார்த்தாச்சு. இந்த கூகுள் டைப்பில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய நாலேஜ் இருக்குது. ஒரு ஸ்கேமர்ஸ் வந்து இந்த மாதிரி வருவாங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து நான் நிறைய வந்து போட்டிருக்கிறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை வந்து கமெண்டில் அடுத்து வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டவங்களுக்காக. அடுத்தது வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேரை வந்து போய் ரீச் பண்ணணும். ஒரு 1000 பேர் 500 பேர் வந்து பார்த்தாலும் நாலேஜ் இல்லாமல் இதில் வந்து போயிட்டு காசுகளை போட்டு லொஸ்ட் ஆகிறவங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் இந்த வீடியோ. அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.